ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம சின்ன வயசில் விரும்பி ஆசைப்பட்டு வாங்கின தேன் மிட்டாய் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச இட்லி மாவு வச்சு தான் நல்ல டேஸ்டியான தேன் மிட்டாய் செய்ய போகிறேன். அதுக்காக நான் இன்னைக்கு இந்த கரண்டி அளவுக்கு ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது நல்லா மாவு வந்து ரொம்ப புளிச்சிடக்கூடாது. புளிச்சிச்சின்னா நமக்கு தேன் மிட்டாய் புளிப்பு டேஸ்ட்டில் வந்துடும். அதனால் மாவை அரைச்ச அன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல, அந்த ஒரு நாள் மாவு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சிங்கன்னா நம்மளோட தேன் மிட்டாய் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது. அந்த மாவை தான் நம்ம இன்றைக்கி தேன் மிட்டாய்க்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ இட்லி மாவு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ தேன் மிட்டாய்க்கு மெயினாக கலர் தான் ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு ஆரஞ்சு ரெட் இந்த கலர் தான் நான் வந்து ஃபுட் கலராக யூஸ் பண்ண போகிறேன். நம்ம டார்க் ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சு இல்லாமல் ஆரஞ்சு ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோம் அப்படின்னா ஃபுட் கலர் கிடைக்கும். அதுதான் நமக்கு வந்து அந்த தேன் மிட்டாய் கலருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர், 2 பிஞ்ச் சோடா உப்பு, இது எல்லாத்தையும் இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னோம்னா அப்போ தான் நம்மளோட தேன் மிட்டாய் நல்லா குண்டாக வரும். இல்லைன்னா தட்டையாக வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்மளோட தேன் மிட்டாய் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வராது. ஸோ அதனால் ஆப்ப சோடா கண்டிப்பாக நம்ம சேர்த்து தான் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. நல்லா திக்காக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கே அந்த ஆப்ப சோடா அந்த ஃபுட் கலர் எதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் கலர், இந்த ஆப்ப சோடாங்க ஒன்றும் இல்லை, பேக்கிங் சோடா தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தேன் மிட்டாய் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேன் மிட்டாய்க்கு தேவையான சர்க்கரை பாகு, அந்த சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்காக பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரே 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஜஸ்ட் அந்த சுகர்லாம் கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும். இது பார்த்தீங்கன்னா அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கம்பி பதத்துக்கு வரணும். அதாவது ஒரு சிறு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி அப்படியே பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் எதுவும் தங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இதான் அந்த கம்பி பதம். ஒரு சின்ன கம்பி பதம் அளவுக்கு வருதுல, இதான் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செஞ்சாச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் வந்து சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அந்த சுகர் சிரப்லாம் அப்படியே கேரமல் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் வந்து புளிப்பாக வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செஞ்ச அந்த சுகர் சிரப் வந்து அப்படியே இருக்கும், இல்லைனா கேரமல் ஆகி கெட்டி கெட்டி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தேன் மிட்டாய் மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்பூனில் நம்ம மாவை எடுத்து ஊற்றும் போது கடையில் கிடைக்கிற அளவுக்கு ஈவனாக நமக்கு ஒரே சைஸில் தேன் மிட்டாய் கிடைக்கும். இப்போ நம்ம தேன் மிட்டாயை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் மாவை ஊற்றின உடனே நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால மாவு ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த தேன் மிட்டாயெல்லாம் பொங்கி வரும். கடையில் வாங்குகிற அதே ஷேப்புக்கு கிடைக்கும். நம்ம போட்ட தேன் மிட்டாய் எல்லாமே நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த தேன் மிட்டாய் எல்லாம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பாகெல்லாம் போய் உள்ளே நல்லா தேன் மிட்டாய்க்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொரிச்ச எல்லா தேன் மிட்டாயும் இந்த சக்கரை பாகில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகுக்குள்ளே இருக்கும்போது நம்ம தேன் மிட்டாய் கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும். அந்த பாகுலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போவும் கடையில் வாங்குகிற தேன் மிட்டாய் கலருக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக இந்த பாகில் சக்கரை பாகில் ஊறணும். அப்போ தான் அந்த சக்கரை பாகுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்வீட்டெல்லாம் தேன் மிட்டாய்க்குள்ளே போய் நல்லா ஜூஸியாக நமக்கு தேன் மிட்டாய் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஜூஸி அண்ட் டேஸ்டியான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேன் மிட்டாய் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. நம்ம சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட இந்த தேன் மிட்டாயை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சக்கரை பாகுலேருந்து 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அந்த மேலே இருக்கிற பாகெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட தேன் மிட்டாய் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜூஸி அண்ட் டேஸ்டியான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.